வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். இபிஎஸ் அவர்கள் தலைமையில பொதுக்கூட்டம், செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதுல முக்கியமான 2 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் கேண்டிடேட் நான் தான். அதே மாதிரி கூட்டணியில யாரெல்லாம் சேர்க்கிறது என்டிஏ கூட்டணியில அப்படிங்கிற முடிவையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய செயற்குழு கூட்டம் விஜய் இல்லாமே நடந்திருக்குது. ஆனா அதுலயும் எங்கள் விஜயை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டு யாரு கூட்டணிக்கு வராங்களோ அவங்களோட தான் கூட்டணி வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்தல் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு குழுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரே நேரத்துல நடந்த 2 முக்கியமான கூட்டங்கள், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். இங்க நான் தான் முதலமைச்சர்னு இவர் சொல்றாரு, அங்க நான் தான் முதலமைச்சர்னு அவர் சொல்றாரு. இது 2த்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க 2 பேரும் பேசுனதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல, கடைசி நேரத்துல பெரிய அண்ணன் ஏதாவது சமரசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவார். டெல்லியில இருந்து சமரசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவார். ஏன்னா அவங்களுக்கு டிஎம்கே வீழ்த்திடணும். அது ஓட்டு சதவி கடந்தா டிஎம்கேடைய எதிர்ப்பு வாக்குகள் சதவி கடந்ததுன்னா பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா இப்போதைக்கு ரொம்ப உறுதியா இவரை பொறுத்த மட்டும், எடப்பாடியை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவு என்னன்னா, என்னுடைய கட்சி சிறுசானாலும் பரவாயில்ல, என் கட்சியில உள்ள ஒரே தலைவராக நான் தான் இருப்பேன். அதுதான் அவர் போன தடவை இந்த வன்னியருக்கு உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி அவர் அறிவித்ததன் மூலம் வட தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லோருடைய சீட்டையும் பாதுகாத்துக்கிட்டாரு. தென் தமிழகத்தில் அந்த அந்த தீர்மானத்தினால்தான் தென் தமிழகத்தில் அவங்களுக்கு இது போச்சு, தொகுதிகள் போச்சு. அவருக்கு தெரியும் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது தொகுதிகள் போகணும். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படல. ஏன்னா அப்படி தொகுதிகள் போகும்போது ஓபிஎஸும் கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு அதுதான் பெருசாக இருந்தது, ஓபிஎஸ் கீழே விழுந்துறதுனால. அதனால அவர் பேசுறது எல்லாரும் பேசலாம் 210 சீட்டுன்னு சொல்லி. ஏன்னா இவங்க ஏற்கனவே 200ன்னு சொல்லிட்டாங்க டிஎம்கே. அதுக்கு மேலே சொன்னதான மரியாதை. அதனால 210 இருக்காரு. இதுல கூட யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இவரு தமிழக வெற்றி கழகத்தோட நாங்க 210 சீட்டு பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் நடக்காத காரியம் இல்லை. மொத்தம் இன்னைக்கு 234 சீட் இருக்கிறது ஒரு 600 சீட்டு ஆக்கி விட்டா சரிதானே. ஒரு 700 சீட் ஆக்கி விட்டா 3 பேரும் ஆளுக்கு 200, 210, ஒரு 630 போக அன்புமணி இவங்களுக்குலாம் கொஞ்சம் வேண்டாமா, அதுலேயும் ஒரு கம்பேஷனேட் கிரவுண்டில் அதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 700 சீட் ஆக்கிட்டா இது எல்லாமே நடக்கும். அப்படி இல்லைன்னா என்னன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்போ என்ன சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை இருக்கோ இல்லையோ ரொம்ப தன்னம்பிக்கையோட தான் வெளியில பேசணும் எந்த அரசியல் கட்சிக்கும். அது மாதிரி இது ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் இவர் எடப்பாடி சொல்றது. ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கு பிஜேபி ஏடிஎம்கே தவிர குறிப்பிடத்தக்க வேற எந்த கட்சி இந்த பக்கம் வரல. அன்புமணி இந்த பக்கம் இருக்காரு. ஆனா அன்புமணியுடைய கட்சியை பாமகவே 2ஆ பிளவுபட்டு போய் கிடக்கு. அதனால அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படிங்க வருமானு சொல்லி நமக்கு தெரியல. கட்சி அன்புமணிகிட்ட இருக்கு. ஆனா பாட்டாளிகளில் பல பேர் ஐயா ராமதாஸ் கிட்ட தான் இருக்காங்க. ஏன்னா அவரை இன்னைக்கு அவர் எப்படி இருக்காருங்கிறத பத்தி நம்ம விமர்சிக்க வேண்டியதில்லை. ஆனா ஒரு காலத்துல அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தார் அப்படிங்கறத அந்த பழைய பீரியட் நினைக்கிறவங்க மறக்க மாட்டாங்க. இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணது பிஎம்கேங்கிற ஒரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணதும் ராமதாஸ் ஐயா தான் அப்படின்னு தான் பரவாயில்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதனால மக்கள் மத்தியில இவருக்கு முழுக்க முழுக்க அன்புமணிக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் வில் பி டிவைடட். அந்த இவங்களுக்கு டிவைடட் இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு வீக்னஸ். அதனால இவங்க எந்த இதுக்கு போனாலுமே, கூட்டணிக்கு போனாலுமே தே கேனாட் டிக்டேட் டர்ம்ஸ். எங்களுக்கு இத்தனை வேணும், இது எங்களுடைய பலம் அப்படின்னு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இது இன்னைக்கு என்டிஏ கூட்டணியும் பலவீனப்படுத்துது. இவர் என்டிஏ கூட்டணிக்கு வந்தாலுமே முழுக்க முழுக்க வன்னியர்கள் ஓட்டு இந்த பக்கம் விழாதுங்கிறது அவங்கள பலவீனப்படுத்துது. அப்படி இருக்கும்போது எப்படி 210 சீட்டு? இவருக்கு விஜய்க்கு கூட்டம் கூடுறதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதை மட்டும் வச்சு இது பண்ணுமா? இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்த நேரம் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பையன், இங்கே பெங்களூர் நிறைய திருவண்ணாமலையிலேருந்து வந்த பையங்க இந்த மீனியல் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அவர் இந்த கட் ஃப்ரூட்ஸ் விற்கிறவர், ஒரு தள்ளு வண்டியில் வச்சு நான் வாக்கிங் போகும்போது அவரை பார்ப்பேன். நம்ம ஊருக்காரன்னு சொல்லி நான் போய் என்கிட்ட அவரும் பெரியமா பேசிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க யார் ரசிகர்னா, சாகுற வரைக்கும் ரஜினி ரசிகர் சார், அதுல சேஞ்சே கிடையாது அப்படின்னாரு. அந்நேரம் ரஜினி அரசியலுக்கு வரதா பேசியிருந்தது. அப்போ உங்க ஓட்டு ரஜினிக்கு தான். நான் சேச்சா சார், இது வேற அது வேற சார், நீங்க வேற. ஒரு காவேரி பிரச்சனை பத்தியே வாயை திறக்காம இருந்தாரு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நடிப்பு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பொழுதுபோது அப்படிங்கிற அளவுல எனக்கு தலைவரை பிடிக்கும் சார். ஆனா அவர் அரசியல் தலைவரை நான் பார்க்க முடியாது. இந்த தெளிவு ஜனங்கள்கிட்ட இருந்தது அந்நியாரமே. இப்ப அந்த யங்கர் ஜெனரேஷன் குருட்டுத்தனமா ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஐ ரியலி டோன்ட் திங்க் ஸோ. முதல்ல இந்த மாதிரி இருக்கு. இப்போ இவர் தொடர்ந்து மீட்டிங் போட்டோம்,
அதுக்கப்புறம் இந்த அந்த அந்த கிளாமர் போயிடும். கிளாமர் வேற, கரிஸ்மா வேற. எம்ஜிஆருக்கு இருந்தது கிளாமர் கம் கரிஸ்மா. ஆனா இவருக்கு வந்து கிளாமர் தான் இருக்கு, கரிஸ்மா கிடையாது இவருக்கு வந்து. அதனால வந்து இந்த கிளாமர் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இல்லை, ஏற்கனவே கரிஸ்மா கிடையாது, கிளாமர் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றத்தை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாருன்னு அதுக்கு என்ன பண்றது? முக்கியமான பிரச்சனை எல்லாத்துலயுமே வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இப்ப இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக நம்பிக்கையோட எப்படி இதெல்லாம் ஜனங்கள் வந்து நிச்சயமா வந்து சிந்திப்பாங்க. அதனால அவருக்கும் 210 சீட் இல்லை, அவருக்கு எத்தனை சீட்டு வரும்? நான் இன்னைக்கும் நினைக்கிறேன், சில பேர் சொல்றாங்க அவர் 20% ஓட்டு வாங்கிடும். நான் அப்படி நினைக்கல. 8% ரொம்ப அதிகமாக போனால் 12%, 8% கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒன்று சேர முடியாதா? ஒன்று சேரலாம். அந்த நேரத்தில் வந்து ஆளுக்கு 2.5 வருஷம் சொல்லி போட்டுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நான் 2 வருஷம் சிஎம், நீ 2 வருஷம் சிஎம் சொல்லி. ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு? எடப்பாடி வந்து ஒப்பந்தத்துக்கு சரின்னு சொல்லிட்டு இங்க பண்றாங்க. இன்னைக்கு சீதாராமையா பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து இவங்க ஜேடி ஜனதா பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க கர்நாடகால. அதே மாதிரி இப்பயும் ஒப்பந்தம் போட்டுட்டு அதை பத்தி கவலைப்படாம இருந்துக்கலாம் பின்னாடி. இப்போதைக்கு சேரணுங்கிறதுக்காக இது பப்ளிக் கன்சம்ஷனுக்காக என்னையா சிஎம் தான் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி அவங்களோட போய் சேர்ந்தீங்க அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்று நமக்குள்ள ஒரே முக்கியமான எய்ம் வந்து இந்த அராஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் ஒன்றரை சேர்ந்தோம். நாங்க வந்து ஆளுக்கு 2 வருஷம் வந்து கூட ஏதாவது பேசலாம் கடைசி நிமிஷத்துல. அப்படி பேசுறதுக்கு வந்து 2 பேரும் ரெடியா இருக்காங்களா? அல்லது அப்படி பேச வைக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரையும் அப்படி பேச வைக்கிறதுல பிஜேபிக்கு வந்து வெற்றி கிடைக்குமா? எல்லாத்தையும் பார்க்கணும். திமுக கூட்டணி ஒரு பக்கம் ரொம்ப பலமாக இருக்கு. இன்ஃபேக்ட் தேர்தலுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வந்து தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அனௌன்ஸ் பண்ணாங்க. இது இன்னும் பெரிய மெகா கூட்டணியா மாறும். பல முக்கியமான கட்சிகள் எங்களோட வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இழுக்கக்கூடிய முயற்சியும் எடுத்தாங்க. எதுவுமே நடைபெறல. இங்க திமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் நேரடியாகவோ, மறைமுகமாகவோ டெல்லியில இருக்கக்கூடிய சாணக்கிய அமித்ஷா தான் இயக்குகிறார் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த புரிதல் வந்து இருக்கு. இருந்தும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகியும் இவங்களை எல்லாம் ஒரே நேர்கோட்டுல, ஒரே புள்ளியில அவரால இணைக்க முடியலையே. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க கூட இருக்கோங்கிற சிச்சுவேஷன் தான் நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க கட்சி. பிஜேபி கூட இருக்கோங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் நிறைய இருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள்லாம். என்ன சொல்லப்போனா இன்னும் சில சிறிய கட்சிகள் வந்து டிஎம்கே பக்கம் சேர்ந்தாலும் வியப்படைகிறது இல்லை அந்த கூட்டணிக்கு. ஏன்னா ஜெயிக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்து வர்ற குணம் இருக்கிறது. ஆனால் டிஎம்கேக்கு அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஏன்னா இப்பயே வந்து விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் எல்லாரும் ஏற்கனவே கொடுத்ததை விட ஜாஸ்தியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து எல்லா அரசியல் கட்சியும் கேட்கல, எந்த தப்பும் கிடையாது. அது இவங்க வந்து இது வரைக்கும் நல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வைகோ என்ன பண்ண போறாருன்னு சொல்லி தெரியாது. அவரு திடீர்னு சொல்லி இந்த பக்கம் வந்து நான் அதிசயப்பட மாட்டேன். அவர் வந்து பிஜேபி பக்கம் வந்தாருன்னா நான் அதிசயப்பட மாட்டேன். அதனால அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியாது. ஆனால் வைகோவுக்கு இருந்த அந்த மிஸ்சீஃப் பொட்டன்ஷியல் இப்போ போயிடுச்சு. போன தடவை திமுக ஆட்சிக்கு வராம வீழ்த்துறதே அவருடைய முதல் நோக்கம் இருந்துச்சு. அதுக்காக இந்த 4 கூட்டணி அமைச்சார். ஆனால் இப்போ அந்த மிஸ்சீஃப் பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களும் வந்து ரொம்ப சீட்டு கேட்க முடியாது. முதல்ல கேட்பாங்க, கடைசியில் சரி சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். புதுசாக கட்சிகள் வரும்போது தான் டிஎம்கே வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே வராம தான் இருக்கும். அவங்க 180 சீட்டாவது குறைஞ்சது கண்டெஸ்ட் பண்ணணும் தான் இருப்பாங்க. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். மற்றபடி அந்த கூட்டணி வந்து பலமா இருக்கு. காங்கிரஸ்ல உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு சில பேர் வந்து பிரச்சனை கிளப்புறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் மேலிடம் வந்து காங்கிரஸ் மேலிடம், திமுகவுடைய மேலிடமும் வந்து நல்ல உறவோடு இருக்காங்க. ஒரு பண்பாடு கலந்த அரசியல் உறவோடு அவங்க இருக்காங்க. இவருக்காக வேண்டி என்னுடைய மூத்த சகோதரருக்காக நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்ற அளவுக்கு அவங்களுடைய பர்சனல் ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐ திங்க் இட் வில் கண்டினியூ. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒன்று தெரியும், டிஎம்கே வந்து அவர்கள் எதிரிகளாக இருந்தால் மிக வலுவான எதிரிகளாக இருப்பார்கள், நண்பர்களாக இருந்தால் மிக மிக மேன்மையான நண்பர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்காங்க. ஒரு தடவை வந்து கர்நாடகாவில் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது. அந்நேரம் அருண் ஜேட்லின்னு அந்நேரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அவர் வந்து என்ன பண்ணாரு, இன்னும் கொஞ்சம் ஆளுகளெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்நேரம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து ஸ்டாலின் வந்து இருந்தார். கலைஞர் வந்து சிஎம் இருந்தார். அப்போ அங்கே இந்த குடிநீர் வழங்குவதற்காக இந்த பைப் சிலை பண்ணுறது இதெல்லாம் ஹோசூரில் வந்து பை ஃபேஸஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஹோசூருக்கு போச்சு. ஏன்னா அந்த திட்டம் எப்பயோ தீட்டப்பட்டது.
அப்போ ஹோசூருக்கு அங்கே போனோன்னு இந்த இவர் வந்து என்ன பண்ணாரு, அருண் ஜேட்லி 4-5 பேர் கூட வந்து, ஹோசூர் வந்து கர்நாடகாவுக்கு சொந்தமானது, அங்கே வந்து பாருங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளப்பினார். இப்போ நார்மலா ஒரு அரசியல் தலைவர், ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்க அரசியல் தலைவர் என்ன செய்வாரு, உடனடியா வந்து ஏன் இல்லாத பிரச்சனையை கிளப்புறீங்க, ஹோசூர் வந்து தமிழ்நாட்டின் ஒரு அங்கம்னு சொல்லி என்னைக்கும் செட்டில் ஆனதே அப்படின்னு பேசியிருப்பார். ஆனா பேசியிருந்தா உடனடியா வந்து அருண் ஜேட்லி என்ன சொல்லியிருப்பாரு, கர்நாடகால போய் பார்த்தீங்களா, உங்களுக்குன்னு சொல்லி உள்ள உரிமையை நான் நிலைநாட்டுறதுக்கு பார்த்தேன்னா, காங்கிரஸுடைய கூட்டணியில் இருக்கிற திமுக வந்து அதை எதுக்குது பார்த்தீங்களா, அப்ப காங்கிரஸ் உங்களுக்கு எதிராக தானே இருக்குன்னு சொல்லி கிளப்பி விட்டுருப்பார். அந்நியாரம் கலைஞர் வந்து மிகுந்த நிதானத்துடன், மிகுந்த ராஜதந்திரத்துடன் மௌனம் காத்தார். அந்நேரம் அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அது காங்கிரஸ்க்கு ரொம்ப பெரிய உதவி. அந்நேரம் அப்படி அவர் மௌனம் காத்தது ரொம்ப பெரிய உதவி. அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு யாரும் கேட்காம அவரே தான் ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு சொல்லி பேர் சூட்டினார். காங்கிரஸ் கேட்கல அவர்கிட்ட. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து நினைச்சாரு அந்த துன்பியல் நிகழ்வு மிக மிக வருந்தத்தக்கது அப்படின்னு. அந்த ப்ளஸ் அந்த ஃபேமிலி கூட இருந்த பர்சனல் ஈக்குவேஷன் இதெல்லாம் வச்சு. அதனால இவங்களுக்கு தெரியும், சேர்ந்து நண்பர்களாக இருந்தாங்க. இவங்களை எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணாரு, இவங்க வந்து காங்கிரஸ் தோத்து போயிட்டாங்க 77ல், மிஸ்ஸஸ் காந்தி, இந்திரா காந்தி. மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணணும்னா சேஃப் சீட்டுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் கண்டெஸ்ட் பண்ணணும் இவர்கிட்ட கேட்டு, இவர் சரி சொன்னதுக்கு அப்புறம் தான் தஞ்சாவூர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சோ வந்து மொரார்ஜி தேசாயிட்ட கூட்டு போனார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மொரார்ஜி தேசாய் கால அந்நேரம் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் எம்ஜிஆர். இவர் மொரார்ஜி தேசாய். எம்ஜிஆர் வந்து மொரார்ஜி தேசாய் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அது சில பேர் தப்பா பேசினாங்க. ஆனால் அது எம்ஜிஆருடைய இயல்பான பணிவு. யாரை பெரியவங்களை பார்த்தாலும் அவர் வந்து தான் பெரிய ஆளு, நான் சீஃப் மினிஸ்டரு, நான் பெரிய ஆக்டர்னு நினைச்சதில்லை அவர். அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு முன்னாடி கன்சாமி முதலியார் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தார். வென் ஹி வாஸ் அ நோபடி. எம்ஜிஆர் ஒண்ணுமே இல்லாமல் இருந்த காலத்துல அவர் அண்ணன் தம்பி 2 பேரையும் கூப்பிட்டு ரொம்ப சப்போர்ட்டா 4 கம்பெனிக்கு அனுப்பி வைப்பார். எப்ப நான் ராமச்சந்திரன் அனுப்புறேன் பாருங்கப்பா அப்படின்னு. அவருடைய பையன் தான் எம்.கே. ராதா. அபூர்வ சகோதரர்கள்னு ஜெமினி எடுத்த படத்துல ஹீரோவா நடிச்சவர். சந்திரலேகாங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சவர். எம்ஜிஆர் பதவியேற்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நேர எம்.கே. ராதா வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பதவியேற்க போனார். அது மாதிரி நல்ல பண்பு உள்ளவர். அப்ப மொரார்ஜி தேசாய் காலில் விழுந்தது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அரசியல தடாலடி பண்ணிட்டாரு. மொரார்ஜி தேசாய் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கு காங்கிரஸுக்கெல்லாம் வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்காரு. நீ மட்டும் வேலை பார்த்து போக வேண்டியதானோன்னு, இல்லை இங்க மிஸ்ஸஸ் காந்தி கண்டெஸ்ட் பண்ணா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற அச்சம் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். உடனடியே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவரை நம்ப முடியாது அப்படின்னு. அவங்க கண்டெஸ்ட் பண்ணாம சிக்கமகளூர் போனாங்க. அங்க போய் கண்டெஸ்ட் பண்ணாங்க. சிக்கமகளூர் போனபோது அங்க உள்ள தமிழ் பாப்புலேஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முசிறி புத்தனை அனுப்பி அங்க வேலை பார்த்தார் எம்ஜிஆர். ஆனா அவங்களுக்கு உள்ள கோபம் தனியல. மிஸ்ஸஸ் காந்திக்கு ஒரு தடவை இங்க வந்திருந்த போது, இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்த போது 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் உட்காந்து ஒவ்வொரு ஆபீசரா பார்த்து அப்படியே அப்படியே தலையாட்டுறாங்க. பக்கத்துல சிஎம் உட்காந்துருக்காரு. எம்ஜிஆர் பக்கமே மொத்த திருப்பல. இதை விட எப்படி கேவலப்படுத்த முடியும்? ஆனா எம்ஜிஆருடைய ராஜேந்திரன் எப்படின்னா, என்ன வேணாலும் கேவலப்படுத்து, உன்னைய விட்டா எனக்கு வேற வழி இல்லைன்னு நான் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். திருப்பத்தூர் நினைக்கிறேன், அங்க வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணும்போது இவரை யாரும் கூப்பிடல எம்ஜிஆர். இவரா போய் பிரச்சாரம் பண்ணாரு காங்கிரஸ்க்கு ஆதரவா. இப்படி எல்லாம் பண்ணி படாத பாடு விட்டு மறுபடியும் கூட வந்தாரு. ஆனா இவங்க டிஎம்கே அப்படி கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். தே ஆர் வெரி ஓப்பன் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் தேர் ஈக்குவேஷன் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதனால வந்து இடையில உள்ளவங்க சில பேர் வந்து விஜய்கிட்ட பேசணும், நாங்க ராகுல் காந்தியை பேச வச்சோம்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தட் தேர் வில் பி எனி ப்ராப்ளம் வித் காங்கிரஸ். கடைசியா வந்து காங்கிரஸோட சத்தம் இல்லாமல் இப்போ 9 சீட் தான் கொடுப்பேன்னு நின்னாரு. கடைசியில் ராகுல் காந்தி ஒரு தரம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ராகுல் காந்தி 5 நிமிஷம் பேசினார் ஸ்டாலின் கூட. அது 10 சீட்டு ஆக்கி விட்டாங்க. அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்க முடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலை தனியா ஒரு ட்ராக் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை என்கிற நாரதருடைய கழகத்தினாலதான் 2024 தேர்தல்ல அதிமுக, பாஜக கூட்டணி முறிந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நேத்து போய் டிடிவியை சந்திச்சிருக்காரு, ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு, அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு. எந்த ஒரு அபிஷியல் பொசிஷன்லயும் இன்னைக்கு அண்ணாமலை இல்ல பிஜேபியில. இருந்தாலும் இவ்வளவு தூரம் பல பேரை போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது என்ன ஒரு ரோல் அவர் பிளே பண்றாரு? இவரா தன்னிச்சையா சில விஷயங்களை கையில எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவின் பேரில் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உத்தரவின் பேர்ல நினைக்கல, ஆசீர்வாதத்தோடு பண்றாருன்னு நினைக்கிறேன். இவருடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு தெரியாம இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில ஹிட் பண்ணிட மாட்டோமான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அண்ணாமலையுடைய போக்கிலேயே விட்டு பிஜேபி தொடர்ந்து தனிச்சு நின்றிருந்ததுன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இதோட அதிக வளர்ச்சி கண்டிருக்கும். மணிசங்கர் ஐயர் வந்து
ஒரு காலத்தில் வந்து டிஎம்பிஎம் மீட்டிங்னு ஒன்று நடந்தது. அது ராஜீவ்காந்தி இந்த நாட்டோட எல்லா கலெக்டர்ஸையும் மீட் பண்ணார் 5 சிட்டிங்கில். அதை நாங்கள் விளையாட போனோம். டிஎம்பிஎம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறது நார்த்தில், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போ டிஎம்பிஎம் மீட்டிங் நாங்கள் டம்பம் மீட்டிங் நாங்கள் கேலி பண்ணுவோம். மணிப்பூரில் நாங்கள் மீட் பண்ணும்போது மணிசங்கர் ஐயர் வந்திருந்தார். அப்புறம் வந்து அந்நியாரம் எனக்கும் அவருக்கும் பழக்கம் வந்தது மணிப்பூரில். அதுக்கப்புறம் வந்து மணிசங்கர் ஐயர் கண்டெஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார், ரிக்வஸ்ட் பண்ணார், நீ எனக்காக சில கவிதை எழுதி தர முடியுமான்னாரு. நான் காங்கிரஸுக்கு எழுதி தர மாட்டேன், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு சின்ன சின்ன இது கவிதைலாம் எழுதி கொடுத்துருந்தேன். அவர் அதை வந்து இதை பிட்டு இதை அடித்து ஹெலிகாப்டர்லேருந்து அவருடைய கசின் பிரதர் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அந்த மயிலாடுதுறை கான்ஸ்டியூன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அப்போ அந்த ரொம்ப நெருக்கமாக சில சமயம் பேசுவார் மணிசங்கர் ஐயர். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து சொன்னேன், 2 எலெக்ஷனில் நீங்கள் உறுதியாக தனித்து நிற்கணும்னு சொல்லி நின்றுருந்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பலம் பொருந்திய கட்சியாக வந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை அப்படின்னேன். அதுக்கு அவர் ரொம்ப சுருக்கமாக சொன்னார், எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் அந்த 10-15 சீட்டு தேவையாக இருந்துச்சு, எங்களுக்கு அது ரொம்ப தேவை தமிழ்நாட்டில் இருந்து. அதனால வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளருமாங்கிறத பார்க்கறத விட நாட்டுடைய ஆட்சியை பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத எங்களுக்கு பெரிய கவலையாக இருந்துச்சுன்னாரு. மோடி வந்து அண்ணாமலை சொன்னதை கேட்டு தனியாக போட்டி போட்டார். தொடர்ந்து அதே மாதிரி போட்டி போட்டிருந்தாங்கன்னா அவங்க இப்போ இருக்கிறத விட வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அது மாதிரி அவங்க பண்ணலை. அவங்களுக்கு வந்து இம்மீடியட் கோல் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலை வந்து புறந்தள்ளிட முடியாது. எனக்கு அண்ணாமலையுடைய சில வழிமுறைகள், பல வழிமுறைகளோட எனக்கு ஒத்து வரல. ஆனால் ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப்பாக இருந்த பிஜேபியை ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டாக இந்த அளவுக்காவது கொண்டு வந்ததுங்கிறது அண்ணாமலை பீரியடில் தான் வேகமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி முருகன் இருந்தார், தமிழிசை இருந்தாங்க. தேவர் வெல்மீனிங் பீப்புள். பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பிஜேபிக்கு விசுவாசமானவங்க. ஆனால் இவர் செஞ்ச மாதிரி அவங்களால வந்து வளர்க்க முடியலைங்கிறது உண்மை. ஃபார் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ஏடிஎம்கே தேவைங்கிறதுனால அண்ணாமலை வந்து பதவியிலிருந்து விலக்கி வச்சிருக்காங்க, அதுவும் உண்மை. ஆனால் பதவியிலிருந்து விலக்கி வச்சிருக்காங்க, அண்ணாமலை வந்து அனுப்பி விட்டுறல, அதுவும் உண்மை. அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னா இடையில வந்துகிட்டே இருக்கு. அது என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவர் செய்யறது எதுவுமே கட்சிக்கு விரோதம் அல்ல. கட்சி தூண்டி விட்டதுன்னு சொல்லலைனாலும் கட்சியுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இவ்வளவு நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இபிஎஸ் உடைய மனநிலை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு பக்கம் வந்து ரொம்ப கான்பிடென்டா பேசுறாரு, 210 தொகுதிகள் வந்து நாம ஜெயிப்போம் அப்படின்னு பேசுறாரு. என்ன அடிப்படையில, எந்த பேசிஸ்ல அவர் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணி வந்து அமையல, நம்ம எல்லா முயற்சிகளும் செஞ்சு பார்த்துட்டோம், விஜய் வருவார்னு எதிர்பார்த்தோம், விஜய் வரல, மற்ற கட்சிகள் வருவார்னு எதிர்பார்த்தோம், அவங்களும் வர்றதுக்கான எந்த அறிகுறிகளும் இல்ல. எப்படியும் வந்து நாம வந்து அட்லீஸ்ட் இந்த கட்சியை வைத்துக்கொண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் நம்ம வந்து உட்காரணும், நம்மளுடைய கட்சி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை மட்டும் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ்க்கு அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? காம்ப்ரமைஸ்ங்கிற வேர்டை நான் பயன்படுத்தலை. ஆனால் அவர் வந்து என்னன்னா, கட்சி வந்து கீழே இறங்கிட்டு போனாலும் சரி, கட்சிக்கு ஒரே தலைவராக தான் இருக்கணும். அதில் அவர் தீர்மானமாக இருக்கார். அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ ஓபிஎஸ்ஐயோ சசிகலா அம்மையாரையோ தினகரனையோ கட்சியில் வச்சிருந்தா அவங்களுக்குன்னு சில ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். இவர் அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது. அது காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி தனி ஆளுமை மிக்க தலைவராக அவர் மற்றவங்க என்னைக்குமே பார்க்கல. அவரே தன்னை அது மாதிரி பார்க்கல. அவர் தனிப்பட்ட ஆளுமை உள்ள தலைவரும் கிடையாது. அப்போ அவருக்கு வந்து என்னன்னா, இப்போ ஓபிஎஸ் இருக்காரு, அவர் கொடுக்க சொல்ற 4 ரெக்கமெண்டேஷனை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அந்த 4 பேர் வந்து நமக்கு விரோதமா போயிடுவாங்க. நாட் நெசசரி. ஆனால் அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. அதனாலதான் இவங்களாம் நமக்கு போட்டியா வருவாங்க, நம்ம நாற்காலியை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தனக்கு போட்டியா வர முடியும்னு நினைச்சாரோ அத்தனை பேரையும் கட்சியை விட்டு வெளியேற்றிட்டார். இன்னும் தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று என்னன்னா, இந்த 210 சீட் கிடைச்சதெல்லாம் இது சேர்க்க சரியில்லை. இந்த பிஜேபின்னு ஒரு பார்ட்டியோட சேர்ந்திருக்காரு பாருங்க, அவங்க இது மாதிரி தான். நிர்மலா சீதாராமன் வந்து பார்லிமெண்ட் சொல்றாங்க, இன்னும் 2 ஆண்டுகளில் இந்தியா வல்லரசு ஆகிவிடும். 80 கோடி பேருக்கு ஆளுக்கு 5 கிலோ தானியத்தை கொடுத்துட்டு இந்த நிலைமையில ஆட்கள் இருக்கும்போது அது எப்படி 2 வருஷத்துல இந்தியா வல்லரசு ஆகிவிடும் சொல்லுவாங்க. அச்சாதீன் ஆரகே அப்படிம்பாங்க. நல்ல காலம் பிறக்குதும்பாங்க. கேட்டுக்கணும். அதே மாதிரி வரும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் நாங்க சிஎம், 2.5 வருஷம் நீங்க சிஎம் அப்படின்னு தேர்தல் நெருக்கத்துல தாவேகாவோட ஏதாவது ஒரு உடன்பாடு ஏற்பட்டு பாஜகவை கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாஜகவே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2024 அவங்க ஆட்சி பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்லையே. 2026 அவங்களுடைய எய்ம் வந்து திமுகவை காலி பண்ணணும். அப்ப நம்ம விலகி இருக்கிறது மூலம் திமுகவை காலி பண்ணலாங்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்கன்னா சரி விலகி இருப்பாங்க. வெளியில வந்து சண்டை போட்டுக்குவாங்க. முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடி அப்படின்னு சொல்லி இவர் பேசுவார், அமித்ஷா பேசுவார். இந்தியாவிலேயே ரொம்ப லஞ்ச லாவண்யமான ஆட்சி நடப்பது தமிழ்நாட்டில் தான், அதிமுக ஆட்சி நடந்தபோது நான் சொன்னேனே, மறுபடியும் அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடலாம்.
இது மாதிரி எத்தனையோ அறிக்கை விடலாம். ஆனா உள்ளூர வந்து அவங்க வந்து அதை ஆதரிக்க தான் செய்வாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, என்ன விஜய்க்கு பக்கத்துல உள்ளவங்கலாம் தூபம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாஞ்சில் சம்பத் வேற போய் சேர்ந்திருக்காரு. இவங்க எல்லாரும் போய் சொல்ல போறாங்க. உன்னைய விட்டா யார் தம்பி இருக்காங்க? எதுக்கு அனாவசியமா யாரோடையும் போய் சேரணும்? அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் பாசிபிள். ஹி டஸ் நாட். செங்கோட்டையன் வந்து நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு. சூட்சுமமான ஆளு. ஆனா அவருக்கு வந்து எடப்பாடி கூட சேர்றது பிடிக்காது. அதனால அவரும் எடப்பாடி கூட சேர வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. இத்தனையும் மீறி பிஜேபி வந்து மேல இருந்து சொல்லி வச்சு, சொல்லி வைப்பது என்பது வேறு, முதுகில் அன்போடு தட்டி கொடுப்பது என்பது வேறு, முதுகில் அடி கொடுப்பது என்பது வேறு. எல்லாமே செய்யும் வல்லமை படைத்தவர்கள்ங்கிறதுனால என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் இல்லையா? தமிழ்நாடு மக்கள் பொதுவாக என்னன்னா, ஒரு ஸ்டேபிள் கவர்ன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவ சிஎம் கேண்டிடேட் மாறுறது அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு அவங்க ஏத்துப்பாங்க? கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதே ஏத்துக்காத ஒரு மக்கள் தான். அப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்ன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள், திமுக மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பல விமர்சனங்கள் இருக்கு. பட் அத தாண்டி வேற ஆல்டர்னேட்டிவ ஒரு ஒரு வலுவான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத ஒரு சூழ்நிலையில மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்னு? சரியா இருக்காது. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன தீர்மானம் முதல்ல யாரு சிஎம் ஆகுறது? அப்படின்னு பிரச்சனை வரும் இல்லையா? அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல எந்த எந்த கட்சி அதிக இடங்களை பிடிக்குதோ, அந்த கட்சியுடைய ஆள் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்றதா நியாயம். ம். இப்படித்தான் காங்கிரஸும் டிஎம்கேயும் கூட்டு சேர்ந்த போது 79ல இப்படித்தான் சொன்னாங்க. சொல்லி அதுக்கப்புறம் என்னாச்சு? 2 கட்சியுமே ஒண்ணுக்கொண்ணு அவன் வந்து ஜாஸ்தி இடத்த பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி அந்நேரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப உள்யுத்தமே நடக்கும். அதனால 2 பேருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால பிளஸ் நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து இதை அவ்வளவு லேசா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு மக்களுடைய கொஸ்டின் என்னவா இருக்கும்? ஏன் நீ பங்கு ஓட்டுக்கிறதுக்காக இந்த நாட்டுடைய அரசியல் இருக்கு, எங்க மாநிலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசுல வரும். இதையெல்லாம் டிஎம்கே வந்து சும்மா இருப்பாங்களா? டிஎம்கே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதனால சிரமம் தான். இவங்க 2 பேரும் சேர்றதுங்கிறது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. ஆனா ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன், அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. ஒரு காலத்தில் திமுகவுக்கு ஒரே எதிரி யாரு? காங்கிரஸ் தான். 1967ல 71ல காங்கிரஸ் தான் அவங்களுக்கு ஒரே எதிரி. 77ல அந்நேரம் எம்ஜிஆர் வந்துட்டாரு. அது வரைக்கும் காங்கிரஸ் தான் ஒரே எதிரி. ஆனா அதுக்கப்புறம் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்றது வந்து பார்க்கலையா நம்ம? இதுல காஷ்மீர்ல வந்து மெஹபூபா வந்து எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க பிஜேபி? அப்ப நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒமர் அப்துல்லா வந்து ஒதுக்கி வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மெஹபூபாவோட அவங்க கூட்டணி சேர்ந்து அரசு அமைக்கலையா? அதனால அரசியல் வந்து இட் மேக்ஸ் சேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ். யாரும் யாருடன் வேணாலும் கூட்டணி சேரலாம். இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணி அப்படிப்பட்ட கூட்டணி வேண்டாம், கொள்கை கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து ரொம்ப சுருக்கமா இவங்க சொல்லிட்டாங்களே, ஏடிஎம்கே கொள்கை வேறு, தேர்தல் கூட்டணி வேறுன்ட்டாங்க. அது மூலம் என்ன சொல்லிட்டாங்க? தேர்தல் நாங்க யார் வேணும்னாலும் கூட்டணி, எங்களுக்கு ஜெயிக்கிறது ஒண்ணுதான் எய்ம், கொள்கையாவது மண்ணங்கட்டியாவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் வாட் தே ஹவ் செட். அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம்ங்க. வணக்கம்.